வாழ்க்கையில எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் என்னால மட்டும் ஜெயிக்கவே முடியல. என் கூட இருந்தவங்கலாம் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? உங்களுக்கு தான் இந்த கதை. ஒரு ஊர்ல ராகவன் அப்படின்னு ஒரு வயசான விவசாயி இருந்தாரு. ரொம்பவே தன்மையானவர். எதையும் எதிர்பார்க்காம மற்றவங்க எல்லாருக்கும் உதவி செய்யற மனப்பான்மை கொண்டவர். ஆனா அவருடைய வாழ்க்கை ரொம்பவே கஷ்டங்கள் நிறைஞ்சதா தான் இருந்தது. எந்த பெரிய முன்னேற்றமும் இல்லை. வயல்ல நல்ல விளைச்சல் இல்ல, லாபம் கிடைக்கல, வீடு பாழடைஞ்சு போச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு நடந்தது. அதே ஊர்ல அர்ஜுன் அப்படின்னு ஒரு வாலிபன் இருந்தான். தன்னால எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு ரொம்பவே மன உளைச்சலோட இருந்தான். அவன் ஒரு நாள் ராகவனை பார்க்க போயிருந்தான். தாத்தா, எப்பவுமே ஏன் நல்ல மனுஷங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ தாமதமாகுது அப்படின்னு கேட்டான். அதுக்கு ராகவன் சிரிச்சுக்கிட்டே அவனை கூட்டிட்டு போய் 2 மரத்தோட நிழல்ல உட்கார வச்சாரு. அதுல ஒன்று நல்ல உயரமான கருவேல மரம், இன்னொன்று ரொம்ப சின்னதான மூங்கில் மரம். இது ரெண்டுத்தையுமே நான் ஒரே நாளில் தான் நட்டு வச்சேன் அப்படின்னு ராகவன் சொன்னாரு. அர்ஜுன் வியப்போட, ஆனா இந்த மூங்கில் மரம் இவ்வளோ சின்னதா இருக்கே அப்படின்னு கேட்டான். அதுக்கு ராகவன், இந்த கருவேல மரம் நான் நட்டு வச்ச ஒரே வருஷத்துக்குள்ள நல்ல உயரமா வளர்ந்துருச்சு, நிறைய கிளைகளும் விட்டுருச்சு. ஆனா இந்த மூங்கில் மரம் நான் நட்டு வச்சு 5 வருஷமாகியும் அது ஒண்ணுமே வளராம அப்படியே இருந்தது. 5 வருஷமா அது வளரவே இல்லையா அப்படின்னு அர்ஜுன் கேட்டான். ஆமா, 5 வருஷமா நம்ம பாக்குறபடி அது எதுவும் வளரல. ஆனா பூமிக்குள்ள அது நல்லா ஆழமா போய் அதோட வேர்களை நல்லா பரவ விட்டு இருக்கும். நீ வேணா பாரு, 6வது வருஷத்துல இங்க இருக்கிற எல்லா மரத்தை விட இந்த மூங்கில் மரம் தான் நல்ல உயரமா வளர்ந்துருக்கும். நல்ல மனுஷங்களும் இதே மாதிரி தான். வெளி உலகத்துக்கு அவங்க இன்னும் முன்னேறவே இல்லை, எதுலையுமே ஜெயிக்கல அப்படின்னு தான் தோணும். ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அவங்க வெற்றிக்கான தடத்தை பதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றி வாழ்நாள் முழுக்க நீடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.